ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை ஐயப்பன் தாங்கலைச் சேர்ந்தவர் செல்வம், வயது 57, ஆட்டோ டிரைவர். இவருக்கு வனஜா என்ற மனைவி, விஷாலி வயது 30, வினோதினி வயது 27, பிரீத்தி வயது 25 என 3 மகள்கள் உள்ளனர். வழக்கமாக காலையில் வாக்கிங் செல்லும் பழக்கம் கொண்ட செல்வம் கடந்த 29ஆம் தேதி போரூரில் உள்ள பசுமை பூங்காவுக்கு நடைபயிற்சிக்காக சென்றார். பிறகு பிரதான சாலை வழியாக வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த அவர் மீது அடையாளம் தெரியாத ஆட்டோ மோதிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 நாட்கள் கழித்து இறந்தார். ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. தாயும் மகள்களும் தினம் தினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடையாய் நடக்கின்றனர். மோதிய வாகனத்தை கண்டுபிடித்து டிரைவரை தண்டிக்கும்படி கேட்டு வருகின்றனர். ஆனால் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எங்க அப்பா சாவுக்கு நீதி வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினார் ஒரு மகள். தாய் கதறி அழுதார். கூட இருந்தவர் வண்டி தான் இடிச்சுது, ஒரு ஆட்டோ இடிச்சுதுன்னு சொன்னார். ஆனால் அது என்ன வண்டி இடிச்சுது, ஏது வண்டி இடிச்சுது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அவங்க யார் இடித்தாங்கன்னு எங்களுக்கு தெரியணும்பா. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்பா. எனக்கு யாருமே இல்லை, அனாதை பண்ணாங்க. எனக்குள்ள கூட இல்லைப்பா. நான் ஒரு 3 பொண்ணுப்பா. எனக்கு அது என் போலீஸில் ரிப்போர்ட் என் பொண்ணுங்க தான் கொடுத்துச்சு. எனக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் ஆகுதுப்பா. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறேன்னு போனார்ப்பா, வரலப்பா. 2வது என் புருஷன் வாக்கிங் போனவர் வரலப்பா. எந்த வண்டி அடிச்சானோ தெரிலப்பா. அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்கப்பான்னு போலீஸில் வந்து கொடுத்தா யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்கப்பா. அடுத்தடுத்து 5க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வேகமாக செல்லும் சிசிடிவி காட்சிகளை செல்வ மகள் போலீசிடம் கொடுத்துள்ளார். ஆனால் போலீசாரோ விபத்து நடந்த பகுதியில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை என்கின்றனர். ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட டிரைவர்கள் செல்வத்தை இடித்துவிட்டு சென்றார்களா என்ற கோணத்திலும் விசாரித்து வருவதாக ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கூறினர்.